அதை போட்டு கொஞ்சம் கிண்டணும். ஒரு 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 மினிட்டு கிண்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகு, பெரிய உள்ளி, கருவேப்பிலை 3 சேர்த்து போடணும். லைட்டாக உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிளறுனா போதும். கூடுதல் கிண்டன தேவையில்லை. ஒரு 2-3 உப்பு கொஞ்சம் தான் போடணும். ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாம் கொஞ்சம் உப்பு இருக்கு. அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து போட்டால் 2-3 நிமிஷம் இது நல்லா கிண்டியாச்சு. இனி நம்ம அந்த காலிஃப்ளவரை இந்த உருளைக்கிழங்கு இதில் போடும். அடுத்து நம்ம இந்த மசாலையில் இதில் போடும். மசாலையை போட்டு நல்லா கிளறணும். அடுத்து நம்ம இதில் இந்த உடைச்சி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டணும். ஒரு 2-3 மினிட்டு கிண்டணும். இவ்வளோ தூரத்துக்கு ஆன பிறகு தண்ணியெல்லாம் அந்த முட்டையில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு மினிட்டு நல்லபடியாக கலர்ட்டு இறக்க வேண்டியது. அடுத்து சப்பாத்தியை உருட்டிட்டு வந்து இப்போ நம்ம சப்பாத்தி பரத்தியாச்சு. இனி தோசைகளில் விட்டு சுட்டெடுப்போம். இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டெடுத்தியாச்சு. இனி நம்ம இது ரோலுக்குள்ளே ஃபில்லிங்கை உள்ளே வச்சுப்போம். மசாலா போட்டு நல்லா கிளறணும். அடுத்து நம்ம இதில் இந்த உடைச்சி வச்சுருக்க முட்டையை ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டணும். ஒரு 2-3 மினிட்டு கிண்டணும். இவ்வளோ தூரத்துக்கு ஆன பிறகு தண்ணியெல்லாம் அந்த முட்டையில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போன பிறகு நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு மினிட்டு நல்லபடியாக கலர்ட்டு இறக்க வேண்டியது. அடுத்து சப்பாத்தியை உருட்டிட்டு வந்து இப்போ நம்ம சப்பாத்தி பரத்தியாச்சு. இனி தோசைகளை விட்டு சுட்டெடுப்போம். சப்பாத்தி ரெடியாகி நம்ம இந்த காலிஃப்ளவர் மசாலாவை உள்ளாடி வச்சு மடக்கும். நம்ம சப்பாத்தி ரோல் ரெடி ஆயாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கல. எனக்கு 1008 வேலை கிடைக்கும்.